ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த பதிவை நான் வெளியிட்ட அரை மணி நேரத்தில் நீ என் கையை தொட்டுட்டீனா, தொட்ட ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக நீ மிகுந்த மகிழ்ச்சி அடையும் வகையில் உனக்கான நல்லது நடக்கும். நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோட இப்போது நான் சொல்வதை நீ கேட்டாலே உனக்கான நல்ல விஷயத்தை நீ எதிர்பார்த்தது போலவே மகிழ்ச்சியோடு அனுபவிக்கலாம் என் செல்வமே. சுயமாக உன்னை குறைக்கும் எண்ணங்களையும் உனக்குள்ளேயே உன்னை தாழ்வாக நினைக்க வைக்கும் விஷயங்களையும் முதல்ல தூக்கி எறி. எப்போதும் யாரும் உன்னை தாழ்த்தி பேசவோ அனுமதிக்காதே. நீயும் உன்னை தாழ்வாக நினைக்காதே. ஏன்னா உனக்குள் இருக்கும் ஆற்றல் இந்த முருகன் நான் அல்லவா? உனக்குள்ள குடியிருக்க இந்த கந்த பெருமான் எப்போதும் உனக்கு கஷ்டம் வரவோ, நீ கஷ்டப்படவோ, துக்கப்படவோ, துயரப்படவோ நான் அனுமதிக்க மாட்டேன். எப்போதும் நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இப்போது கூட உன்னை ஆசீர்வதிச்சு என் கரங்களை நீ தொட்ட அடுத்த நிமிஷமே உன் விருப்பங்கள் அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி செய்வதற்காக என் கரத்தை தொடச் சொன்னேன். நான் உனக்கு செஞ்ச நல்ல விஷயங்களுக்காகவும் உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்காகவும் நீ எப்போதும் நன்றி சொல்ல தயாராகு. யார் ஒருத்தன் நன்றியுள்ளவனா, நன்றியான மனசோட நல்லது நினைக்கிறவனா இருக்கானோ அவருக்கு தான் இந்த பிரபஞ்சம் வழிகாட்டும். நீயும் உனக்கு உதவி செய்தவர்களுக்கும் உனக்கு நல்லது செய்தவர்களுக்கும் நன்றி உணர்வோடு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரும். நீ நினச்ச காரியங்கள் அனைத்திலும் நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு. உன் மனசை தெளிவாக வச்சுக்கோ. உன்னுடைய செயல்கள் எப்போதும் உறுதியாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நான் உன் கூடவே உனக்குள் இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கை என் அருளால் ஒளிரும்படி செய்ய போகிறேன். உன்னால் ஒருவரின் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்குது, உன்னால் யாராவது மனசு சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதற்குரிய பலனாக நான் உன் வாழ்க்கையில் நன்மைகளை தருவேன். யாராவது உன்னை தெய்வம்னு கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு நீ நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கிறாய் தானே. எப்போ நீ மற்றவங்க வருத்தத்தையும் வேதனையும் போக்கும் விதமாக ஒரு நல்லது செஞ்சியோ அப்போதே உன் ஆசைகள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றணும்னு முடிவெடுத்துட்டேன். அதனால தான் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு உன்னை மிகப்பெரிய ஆளாக மாற்ற போகிறேன். இப்போது மனிதர்கள் உன்னை குறை சொன்னாலும் குற்றம் சுமத்தினாலும் விமர்சனம் செஞ்சாலும் எதை பற்றியும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தித்தர நான் இருக்கும்போது இந்த முருகனை தாண்டி யாரும் உன்னை எதுவும் சொல்லவோ செய்யவோ முடியாது. உனக்கு எது தேவைப்பட்டாலும் என்னை நோக்கி ஓடிவா. இந்த உலகம் உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வச்சிருக்கிறது போல பேசும். ஆனால் உண்மையிலேயே உனக்கான நல்லது செய்வாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை என் செல்வமே. எல்லாரும் அவங்கவங்க சுயநலத்தோடு தான் இருப்பாங்களே தவிர உனக்கு ஒரு நல்லதுக்கு எதுவும் யாரும் செய்ய வரமாட்டாங்க. நீ தான் உன்னை எல்லா வகையிலும் காப்பாற்றிக்கணும். எப்போதும் நீ நிம்மதியாக வாழ தயாராகு. உனக்கு தேவையான மகிழ்ச்சியை நான் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் உன் கைகளில் சேர்ப்பேன். நீ சிரிச்சினா அதுக்காக நான் சந்தோஷப்படுவேன். நீ அமைதியாக இருந்தா நானே உன்னை அரவணைப்பேன் என் செல்வமே. எப்போதும் நீயும் உன் குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காக மட்டுமே யோசிக்காம உனக்காகவும் கொஞ்சம் வாழ தயாராகு. இந்த முருகப்பெருமான் உன்னை அரவணைத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். உன்னை மனசால காயப்படுத்துபவர்களும் உன்னை விமர்சிப்பவர்களும் உன் மேலே பழி போடுறவங்களும் உண்மையிலேயே உன் கர்மாக்களை தான் அவங்க சுமந்துக்கிட்டு போகிறாங்க. உன் பாவத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக நீ சாதாரண சந்தோஷமான ஆளாக வாழ்ந்துடுவாய் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் சில கேடுகட்ட மனிதர்களையும் கெட்டவர்களையும் அனுப்புனதுக்கு காரணமே உன் பாவ சுமையை அவங்க எடுத்துட்டு போகிறதுக்காக தான். மற்றவங்க உனக்கு செய்கிற கெட்ட விஷயங்கள் மூலமாக உன் கர்ம வினைகள் அனைத்தும் கரைஞ்சு போயிடும். உன் மனசில் இருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நான் செஞ்சு தரேன். நீ எப்போதும் மனசில் எந்த விஷயத்தையும் யோசித்து வருத்தப்படாதே. துன்பத்தில் இருந்து உன்னை விடுவித்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். யார் உன்னை துன்பப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் உன் மனசு கவலைப்படும்படி பேசினாலும் நீ அமைதியாக இரு. இந்த முருகன் உன் வாழ்க்கையில் அவர்களுக்கான மன்னிப்பை நீ கொடுக்கிறாயோ இல்லையோ அவர்கள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலையை உருவாக்குவேன். மன்னிப்புங்கிறது பலவீனம் அல்ல, அது தெய்வீக செயல். யாராவது தப்பு செஞ்சுட்டு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்போது அதை மன்னிக்கும் மனசோட இரு என் செல்வமே.
நீ யாரை மன்னிக்கிறாயோ அந்த நொடியே நீ தெய்வத்தின் நிலைக்கு உயர்ந்து விடுவாய். உன் கடந்த காலம் இதுவரைக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்ச இறந்த காலம். அந்த கடந்த காலத்தை இனிமே நீ யோசிக்காதே. முடிஞ்சு போன அத்தியாயத்தை நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா இந்த நிகழ்காலம் நிம்மதியாக இருக்காது. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே நினச்சி துன்பப்படாமல் நடந்தது எதுவாக இருந்தாலும் அதை கடந்து வர தயாராகு. உன் நினைவுகளில் எப்போதும் இந்த முருகனை நீ சுமந்து கொண்டால் இந்த நிகழ்காலம் உனக்கு அழகான காலமாக இருக்கும். உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களையும் கடந்த கால நினைவுகளையும் தூக்கி எறிஞ்சிடு. இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்து உன் வாழ்க்கை புது பொலிவுள்ளதாக மாறிடுச்சுன்னு நம்பு. இதுவரைக்கும் நடந்ததை பற்றி நீ யோசிக்காம அந்த நினைவுகளை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த புது காலத்தை நம்பிக்கையோடு தொடங்கினா உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் மகிழ்ச்சிக்குரியதாக நான் மாற்றி காட்டுவேன். இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். உன் பயணம் எங்கே போகணும், எப்படி போகணுன்றத நானே உன் கூட இருந்து உனக்கு காட்டுவேன் என் செல்வமே. வாழ்க்கையில் நீ கண் கலங்கி நிற்கும் போதெல்லாம் நான் நேராக உன் முன்னால் வந்து உன்னை காப்பாற்றுவேன் கிடையாது. ஆனால் யார் மூலமாக எப்படி உன்னை காப்பாற்றணுமோ அதை சரியாக செய்வேன். என் அருள் உன்னை விட்டு எங்கேயும் தூரமாக போகாது. உனக்கு ஒரு ஆபத்தோ பிரச்சனையோ கஷ்டமோ துன்பமோ எது வந்தாலும் நான் உடனே உன்னை காப்பாற்றுறதுக்காக என்னை நம்பக்கூடிய என்னை வணங்கக்கூடிய ஒரு உயிரை தேர்ந்தெடுத்து அந்த மனிதரின் ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்வேன். அவங்க யாரும் நீ யோசிக்க வேண்டாம். யாருடைய ரூபத்தில் எப்படியாவது வந்து என் அருளால் உனக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன். சில நேரங்களில் நான் செய்வது உனக்கு சிறு உதவியாகவும் இருக்கலாம். சில நேரம் அவங்க மூலமாக நான் ஆறுதலும் வார்த்தைகளையும் கொடுக்கலாம். ஆனால் எப்போதும் நான் உன் பக்கத்திலே தான் எல்லா நிமிஷத்துலையும் கூடவே இருக்கேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ இழந்த பணத்தையும் பொருளாதாரத்தையும் மீண்டும் மீட்டுக்கொள்ளப் போகிறாய் என் செல்வமே. நீ வெற்றி பெற போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் நீ நினச்ச எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். பணமும் பொருளும் தொலைவது வாழ்க்கைக்கான முடிவல்ல. அது கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகி போகிறதுக்கான அடையாளம்தான். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து சேரும்படி உனக்கான வாய்ப்பை கொடுக்குறேன். நீ எப்போதும் மனசை தளர விடாமல் நம்பிக்கையோடு என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நிதானத்தோடும் பொறுமையோடும் நீ உனக்கான முயற்சிகளை செய்யும்போது அந்த முயற்சியின் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். நீ மட்டும் என் மேலே நம்பிக்கையோடு இருந்தாலே நீ இழந்ததை விட இரட்டிப்பாக அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதற்காகவும் கவலைப்பட வேணாம். உன் உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உனக்கான வெற்றி கதவுகளை திறக்க போகுது. கந்த சஷ்டியை சொல்லிக்கிட்டு என் மேலே பக்தியோடு அன்பு வச்சிருந்த என் பிள்ளைகள் செய்த விரதம் ஒருபோதும் வீணாக போகாது. உன் மனசின் ஆழத்தில் நம்பிக்கையோடு முருகா முருகான்னு என்னை கூப்பிட்ட உனக்காகவே நீ கேட்ட அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சத்தை பரப்ப போகிறேன். நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையவே வெற்றிக்குரியதாக மாற்ற போகிறேன். நான் உன் பக்கம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. இனிமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வளரும். என் அருளால் நீ அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ போகிற. இந்த நல்ல நாளிலேயே உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவேன். நீ எதிர்பார்த்ததை விட இப்போது உன் வாழ்வில் எல்லாமே சிறப்பாக நடந்து முடியும். உன் வாழ்க்கையை இன்னும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் மாற்றி தரேன். நீ எதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சியோ எந்த அளவுக்கு உழைச்சியோ அதற்கான பலன் மிக பெரிய அளவில் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. இனிமே உன் மனசு அமைதியடையும். உன் பாதை தெளிவாகும். எந்த கவலையும் உன்னை தளர செய்யாது என் செல்வமே. இந்த கந்தன் உன் பக்கத்திலேயே இருந்து உனக்காக ஒவ்வொரு அடியிலும் அருளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த நல்ல நாளிலேயே உன் வாழ்க்கையில் ஒரு இனிய திருப்பத்தை உண்டாக்குவேன். நீ நம்பிக்கையோடு என்னை வணங்கியதின் பலனாக என் அருளை பரிபூர்ணமாக பெற்றுவிட்டாய் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இருந்த துன்பமும் துயரமும் விலகி போய் மன தூய்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் இந்த முருகன் நானே உனக்கான வரங்களை அள்ளித் தருவேன். ஆசை ஆசையா ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயத்தை தான் இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுத்து
மகிழ்ச்சி செய்தியாக உன்னை நோக்கி வரவழைக்க போறேன். என் அருளால இனி எல்லா முயற்சியிலும் நீ வெற்றி பெறுவாய். தூய்மையான மனசோட எனக்காக விரதமிருந்து எனக்காக பக்தி செலுத்தி என்னை நினைத்து வணங்கிய உனக்கு எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்ற தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இதோ இப்போதே சரியான நேரத்தில் நிச்சயமாக அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறேன். உன் கைகளில் நனவாகி உன் இதயம் நன்றியால் நனையும் அளவுக்கு உனக்கான வாழ்க்கையை மிக பெருசாக மாற்ற போறேன். எப்போதும் முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நீ கூடிய சீக்கிரம் என் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்ததற்கு நன்றி முருகான்னு சொல்ல போறேன். இன்னும் இன்னும் ஒவ்வொரு வருஷமும் நீ கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிக்கொண்டே எனக்கான விரதத்தையும் அனுஷ்டிக்கும்படி எல்லா வகையிலும் உனக்கான வெற்றியை வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை தரப்போறேன். இன்னும் இன்னும் நல்லதே நடக்குதுன்ற மகிழ்ச்சியோட நீ அதிக உற்சாகத்தோடு என்னை வழிபட போற. உன்னுடைய சுத்தமான தூய்மையான ஆன்மாவுக்காகவே இந்த முருகன் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செய்ய போறேன். உன்னுடைய பக்தி தான் என் இதயத்தை நெகிழச் செய்தது. உன் பக்திக்கும் பாசத்துக்கும் சேர்த்துதான் நீ கேட்ட வரத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே இந்த முருகன் என் கைகளை தொடச் சொன்னேன். இப்போது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேளு. உன்னுடைய கண்ணீரையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான வரத்தை கொடுக்க வந்த இந்த நிமிடத்தில் இருந்து நீ மனசை அமைதியாக வச்சுக்கணும். இனிமே எல்லாமே நான் உனக்கு போட்ட திட்டப்படி உனக்கு தீர்மானித்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். உன்னை விமர்சிப்பவர்கள் உன் முன்னேற்றத்தின் சாட்சிகள். ஒளி பிரகாசிக்கும் போது நிழல் வரும் தானே? அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் நீ நல்லா ஒளி பெற்று பிரகாசிக்கும் போது, செல்வ வளத்தோட ஜெயிச்சு ஜொலிக்கும் போது உன்னை சுற்றி சில மனிதர்கள் நிழல் போட உன் கூடவே வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நிழல்களையும் பொய்யான மனிதர்களையும் பார்த்து பயப்படாத. காசு இருக்கும்போது கூட வந்து நிற்கிற இந்த மனிதர்கள் காசு இல்லைனா கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனால் நீ ஒளியாக எப்போதும் மின்ன போற. இன்னும் இன்னும் ஓ வாழ்க்கையில் ஜெயிச்சு உயரப் போகிறாயேன் செல்வமே. எப்போதும் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கும் பாறையை போல நீரு. யார் என்ன சொன்னாலும் யாருடைய வார்த்தைகளும் உன் மன அமைதியை குலைக்காதபடி தைரியமாயிரு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்க செய்வேன்.